குக்கு வித் கோமாளி ஷூட்டிங் ஸ்பாட்டில் திவாகர் எப்படி நடந்துக்கிட்டாரு, அதை விட முக்கியமானது மற்றவங்க கிட்டையும் தாங்கிட்டையும் அவரோட பிஹேவியர் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களுக்கு இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காரு. கடந்த ஒரு 10 நாட்களாகவே திவாகர் குக்கு வித் கோமாளியோட ஒட்டுமொத்த டீம் மேலேயும் அடுக்கடுக்கான புகாரை முன் வச்சிட்டு இருக்காரு. மாக்காப்பாவும் புகழ், கானா வினோத் இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இழிவான வார்த்தையில் கொடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் இன்னொரு பக்கம் அறந்தாங்கி நிஷா, மஞ்சுநாதன், மாக்காப்பா, புகழ் இவங்க எல்லாருமே திவாகரே அதிர்ச்சி அளவுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு, திருமணமான பெண்கள் கிட்ட போயிட்டு இவ்வளவு நாட்கள் நீ உன் ஹஸ்பண்ட் கூட இருந்த, இனிமேல் ஏன் கூட இருன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி காமெடியில் வரும், இதை பற்றி நாங்கள் கண்டிச்சோம், ஆனால் அவர் கேட்குற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் மாக்காப்பா சொன்னார். அடுத்ததான் நிஷா என்ன பண்ணாங்க, தோல் மேலே கையை போடுறாரு, ஹஸ்பண்டோட தரக்குறைவாக பேசுகிறாரு, சுனிதாவோட பேரை டபுள் மீனிங்கில் சொல்லி கூப்பிட்றாரு, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கொச்சையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிஷா வீடியோ எடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இப்போ திவாகர் தரப்பில் என்ன பதில் வந்திருக்குன்னா, நிஷா அவங்க தரப்பில் அவங்களோட சொந்த அக்கௌண்ட்டில் வீடியோ வெளியிடல, யாரோ ஒரு 3ஆவது நபர் அக்கௌண்ட் வீடியோ வெளியிடுறாங்க, எதுக்காக 2 நாள் கழிச்சு ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் பதில் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் குக்கு வித் கோமாளியில் கடந்த ஒரு 3 நாள் சீசனாக ஜட்ஜாக வந்திருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. இதை பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, குக்கு வித் கோமாளி ஷோ எவ்வளோ ஒரு ரெப்யூட்டடான ஷோ அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் சார் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எல்லாருமே இந்த ஷோவில் அவங்களோட பங்களிப்பை முழுசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். போன சீசன் வரைக்கும் இந்த ஷோவில் எந்த விதமான கெட்ட பேரும் வந்தது கிடையாது. கண்டஸ்டன்ஸ்குள்ளேயும் கோமாளிக்குள்ளேயும் சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கே தவிர ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க தப்பாக பேசினதோ இல்லை இழிவாக பேசினதோ முகம் சுழிச்ச மாதிரி நடந்ததே கிடையாது. கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு சில பேர் இந்த ஷோ விட்டு போயிருக்கலாம், சில பேர் இந்த ஷோ பிடிச்சி போய் உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் இன்னொரு நபரை தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டினதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த திவாகர் தான். திவாகர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக என்கிட்டே என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி, என்னோட பர்சனல் லைஃப்பை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பல வார்த்தைகளை விட்டுருக்காரு. ஆனால் நான் இதுக்குமே நான் ட்ரிகர் ஆகலை. உங்களை பற்றி சோஷியல் மீடியாவில் பல நியூஸ் வருது, அதெல்லாம் மறைச்சிட்டு எப்படி இல்லை கேஷுவலாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்குறாரு. அது எதுக்குமே நான் பதில் கொடுக்கல. காரணம் என்ன தெரியுமா, அவர் என் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்குறாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்ன மாதிரி எல்லாமே பொறுமையாக இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டஸ்டன்ஸையும் கோமாளிக்கிட்டையும் போயிட்டு ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறாரு. அவருக்கு ஒரு பவுண்டரி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பவுண்டரிக்குள்ளே அவங்க லிமிட்டை முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பேசுறது, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணுறது, பர்சனல் லைஃப் பற்றி இழுக்கிறது, ஹஸ்பண்டோடைய மனைவியை பற்றி தரக்குறையாக பேசுறது, இதெல்லாம் யார் தான் ஏற்றுப்பாங்க சொல்லுங்கள். அதெல்லாம் எடிட் பண்ணி ஃபுட்டேஜாக எடுத்து டிவியில் கூட போட முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. எவ்வளோ முறை நாங்கள் திவாகர்கிட்ட வான் பண்ணி சொல்லி பார்த்துட்டோம், ஆனால் அவர் கேட்குற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் பட்டு தான் திருந்த முடியும், நாங்கள் விட்டுட்டோம். அதுதான் இப்போ நிற்கிது. மற்றபடி மாக்காப்பா, புகழ், கானா வினோத் இவங்க 3 பேருக்கும் திவாகர்களுடைய பர்சனல் விஷயத்தை தலையிட விரும்பலை. குக்கு வித் கோமாளி செட்டில் அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னோட பதில் இதுதான். அவரோட ஆட்டிடியூடை, அவரோட பிஹேவியரை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா அவர் முன்னேற்றத்துக்கு போக முடியும். இல்லைனா கண்டிப்பாக ஃபேன்ஸ் கிட்ட கெட்ட பேர் வாங்குவார் அப்படிங்கிறத மாதம்பட்டி தெரிவிச்சிட்டாரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.